இன்னைக்கு ஏசியா கப்ல பங்களாதேஷும் இந்தியா தான் மோதுனாங்க. ஆனா பங்களாதேஷ்னு சொல்ல முடியாது. பாம்பு பங்களாதேஷ்னு தான் சொல்லணும். பாம்பு பங்களாதேஷை இந்தியா அழகா முடிச்சு விட்டாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு சூர்யாவா லிண்டன் தாஸா அப்படிங்கிறது போக சூர்யாவா ஜேக்கர் அலியா ஏன் இந்த பங்களாதேஷ் டீம்ல இவ்வளோ சேஞ்சஸ்ன்னு தெரியல. சரி, வழக்கம் போல பங்களாதேஷ் டாஸை வின் பண்ணி பவுல் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச நம்ம இந்தியா உங்களுக்கே தெரியும் அபிஷேக் சர்மா என்ன பண்ணுவாருன்ட்டு வச்சு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு சைடுல அவர் ஒரு பழக்கம் பொழந்துட்டு இருந்தா சுப்மன் கில்லுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் கொடுத்த ஸ்ட்ரைக்கு எல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் அதுக்கு மேல கவர் டிரைவ், ஸ்ட்ரெயிட் டிரைவ், ஸ்கூப் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப்னு போட்டு பொழந்துட்டு இருந்தாப்புல சுப்மன் கில் போனதோட மட்டும் இல்லாம நீ அடி நானும் அடி அப்படிங்கிற மாதிரி போக ரெண்டு பேரும் சேர்ந்து அடி அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க பங்களாதேஷ் பவுலர்ஸை. அதாவது புதுசா வந்து ஜாக்கர் அலி கேப்டன்சி கீப்பரா இருந்தாலும் என்னடா பண்றது, இவங்கள சமாளிக்கவே முடியல, இவங்கள நிறுத்தவே முடியல. அப்படிங்கிற பட்சத்துல பேசாம ஸ்பின்னை கொண்டு வந்துடலாம் அப்படின்னா தான் நம்மளுக்கு விக்கெட் உலகம் அப்படிங்கிற மாதிரி போக ஸ்பின்னை எடுத்துட்டு வந்து சுப்பன்களை தூக்கி விட்டாப்ல. நல்லா ஆடிட்டு இருந்த அபிஷேக் சர்மா பின்னாடி சூர்யா இறங்கி ஆடாம இருந்தப்பல நல்லா போட்டு பொலவோன்னு போந்துட்டு இருந்த அபிஷேக் சர்மாவை 25 பாலுக்கு 50 ரன் அடிச்சு 37 பாலுக்கு 75 ரன் அடிச்சு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருந்த அபிஷேக் சர்மாவை சிங்கிள் ரன்னுக்கு ஆசைப்பட்டு சூர்யா ரன் அவுட் பண்ணி விட்டாப்புல. அபிஷேக் சர்மாவும் கண்ணை மூடிட்டு ஓடிட்டாரு. இது என்னடா கொடுமையா இருக்குது அப்படிங்கிற பின்னாடி வந்து யாருமே அடிக்கல, யாரும் ஜொலிக்கல. இவன் கார்த்திக் பாண்டியா தான், இவரும் பெருசா அடிக்கல, ரொம்பவே வந்து பூரா ஆடிட்டு இருந்தாரு, பாலுக்கு பால் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு இது பாண்டியாவா என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து தலைவன் ஃபர்ஸ்ட் ஹாப்ல நாங்கள் அப்படி சைலண்டா தான் இருப்போம், செகண்ட் ஹாப்ல போட்டு பொழந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ் பவுலர்ஸை பொழந்துட்டாப்புல. அதாவது ஃபர்ஸ்ட் 15 பால் தலைவன் பொறுமையா ஆடிட்டு விக்கெட்டா போகுது. அக்சர் நீ கொஞ்சம் அந்த பக்கம் நில்லு, நான் போட்டு பங்களாதேஷ் பவுலர்ஸ் பொழந்து எடுக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு பொலன்னு ஸ்பின்னு ரிஷித் குஷின் பால்ல ஒரு 6 விட்டாரு பாருங்க, ஆன் டிரைவ்ன்ட்டு வேற மாதிரி சம்பவம், தூக்கி சொருகிட்டாருங்க. அது ஜாக்கர் அலி, யார் சாமி நீ இப்படி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அந்த 6 மூலியமா. அதுக்கப்புறமா பங்களாதேஷ்ல ஒரு அருமையான விஷயம் நடந்தது. அது என்னன்னு பார்க்கும்போது பங்களாதேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல அருமையா இன்னைக்கு பவுலிங் வீசுனது பார்த்தீங்கன்னா, ஒன்று ரிஷின் குஷின், ஒன்று வந்து முஸ்தபிர் ரகுமான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா மேட்ச் வரும்போது அந்த காலத்துல முஸ்பியர் ரஹீமே, இந்த காலத்துல முஸ்டபிசர் ரகுமான், ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் இந்தியாவுக்கு ட்ரபிள் கொடுக்கறதே வேலையா போச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் கொடுத்தான். அதுக்கப்புறம் ஃபைனலி இந்தியா 20 ஓவருக்கு 168 ரன் தான் அடிச்சாங்க, 6 விக்கெட் இழப்புக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 75 ரன்னும், ஹார்திக் பாண்டியா 38 ரன் அடிச்சிருந்தாங்க. ரிஷித் குஷின் சொன்ன பாத்தீங்கன்னா 2 விக்கெட் போட்டிருக்காப்புல. என்னன்னா இந்த டார்கெட்டு போதுமா, 20 ரன் ஷார்ட் பால்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்னன்னா பங்களாதேஷ் வந்து சேஸ் பண்ணிடுவாங்களோ, 169 ரன் அடிச்சு ஸ்ரீலங்கோட அதுதான் அடிச்சுருவாங்க நினைச்சேன். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண பங்களாதேஷ் அடிச்சிருவாங்களோ அப்படிங்க நினைச்சிட்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க பங்களாதேஷ். செகண்ட் ஓவர்ல சூர்யா பும்ரா கிட்ட பாலை கொடுத்து விக்கெட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது பவர் பிளே என்னும் கோயில், நான் தான் ராஜா, நான் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட்டு. என்னமா பால் வீச விட்டு தட்டு கட்டு ஜுங்குன்னு போகுது.
எனக்கே ஷாக், இது பும்ராவா அப்படின்னு. பும்ரா விக்கெட் போட, அப்புறம் அடுத்து வந்த குல்தீப் யாதவ் என்ன ஒரு 2-3 ஓவரா விக்கெட்டே உழுகல. என்ன பண்றது, குல்தீப் கொண்டு வா டப்புன்னு. அப்புறம் வருண் சக்கரவர்த்தியும் விக்கெட் எடுக்கல. சரி குல்தீப் கொண்டு வந்து ஒரு விக்கெட்டை போடலான்னு சொல்லி குல்தீப் உள்ள கொண்டு வந்து சூரியன் அழகா இன்னொரு விக்கெட்டை போட்டாப்ல. இப்ப 2 விக்கெட் போயிடுச்சு. பங்களாதேஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மிடில் ஓவர்ஸ்ல பொறுமையா ஆடுறதா இல்ல அடிச்சாடுறதான்னு தெரியாம சுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா லிண்டன் தாஸ் வெளியே உட்காந்துருக்காரு, ஜேக்கர் தான் இங்க கேப்டனு. அவர் என்ன சொல்றான்னு தெரியல. அதுக்கப்புறமா நல்லா அடிச்சு ஆடிட்டு இருந்தான் ஒரு சைப் கசேன் ஒருத்தன் ஓப்பனரு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல கொண்ட ஒரு எண்டில் சைப் கசேன் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாலும் சைபுதீன் முன்னாடி எண்ட்ல விக்கெட்டா போயிட்டே இருக்குது. இது என்னடா சாத்தியா, நான் மட்டும் ஒருத்த எப்படா அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருந்தது. சைப் ஹசன் என்னமா பிளேயர், அவர் ஒரு ஆளை மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கா, அப்புறம் மற்ற எல்லாமே விக்கெட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க. அக்ஷர் பட்டேல் எப்ப தேவைப்படும் அப்போ ஒரு விக்கெட்டு. என்னடா ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல குல்தீப்பும் விக்கெட் எடுத்துட்டாப்புல, அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டாப்புல. ஸோ நம்ம விக்கெட் எடுக்கல நம்ம டீமை விட்டு தூக்கிடுவாங்க. வெளியே வேற கொண்டை உட்காந்துருக்கான் ஹர்தீப் சிங்கு. ஸோ அதனால நம்ம விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொடுத்த ஸ்பில்ல ஃபர்ஸ்ட் ஸ்பில்ல விக்கெட் எடுக்கலாம், செகண்ட் ஸ்பில்ல தலைவன் 2 விக்கெட் போட்டாப்ப 2 சான்ஸ். சைப் கசன் நல்லா ஆடிட்டு இருந்ததுக்கு 2 சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இந்திய கேட்சை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா 50 ரன் அடிக்க சமயத்துல ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு ஜேக்கர் அலி நீ 50 அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி சைப் ஹசன் கொடுத்தாப்புல. அந்த டைம்ல ஓடுறதுக்குள்ள நம்ம சூர்யா வேகம் ஓடி போய் பால் அடிச்சு ஸ்டெம்பு அடிச்சிட்டாப்புல கீப்பிங் லைன் அப்ல. அடிச்சதுனால என்னமோ அந்த விக்கெட்டும் போச்சு. ஜேக்கர் அலி ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனரான சைப் கசன் கேட்ட மாதிரி இருந்தது. தேவை முன்னொரு ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு விக்கெட் விட்டாங்க. ஆனா இதுல என்ன சொல்ல வரேன்னா, சைப் கசன் ஓப்பனர் இறங்கி கிட்டத்தட்ட 17 ஓவர் இருந்தாப்ல. 17 ஓவர் வந்து இந்தியாவுக்கு கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்துட்டே இருந்தாரு. இவன் அடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 70 ரன்னுக்கு மேல அடிச்சு ஒரு நம்பிக்கையா இருந்தாரு. இவரு ஃபியூச்சர்ல பெரிய ஸ்டாரா வருவார்னு நான் நினைக்கிறேன். என்ன பங்களாதேஷ் பாயிண்ட் ஆப்ல அந்த காலத்துல அசரஃபுல் இருப்பாரு, அந்த மாதிரி இவர் வருவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி பொட்டன்சியல் டேலண்ட் அக்ரெசிவ், அதாவது எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் பும்ரா, ஷாஹின் ஷா அப்ரிடி, இப்போ நவன் துஷாரா இந்த மாதிரி பெரிய பவுலரா இருந்தாலும் அசால்ட்டா அடிக்கிறாப்புல. அது வந்து இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆகி போய் திரும்ப அந்த விக்கெட்டை எடுத்தது யாருன்னா நம்ம குல்தீப் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ஒரு கீ மாதிரி கொடுத்தாம்பர் கீ மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து மேட்சவே டேர்னிங் பாயிண்ட் ஆக்கி விட்டாரு. மேட்சவே மாத்திட்டாப்ல. மாத்தின ஹேட்ரிக் விக்கெட் கிடைக்கும்னு சொல்லி நினைச்சோம். பட் ஹேட்ரிக் விக்கெட் குல்தீப் யாதவுக்கு கிடைக்காட்டி போதெல்லாம் மேட்சை டேர்னிங் பாயிண்டா மாத்தி இந்தியாவுக்கு வந்து மாபெரும் வெற்றி தேடி தர்றதுல குல்தீப் யாதவோட ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் அந்த மாதிரி இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும் லெப்ட்ல. ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் பண்ணிருக்கா. அப்புறம் அந்த காலத்துல அனில் கும்ப்ளே பண்ண மாதிரி இப்போ இவர் லெப்ட்ல பண்ணிட்டு இருக்காப்புல. செம பர்ஃபார்மன்ஸ். அவரு கூட சேர்ந்த பும்ரா, அதாவது இந்த மேட்ச் கம்மியான டார்கெட் அடிச்சும் பங்களாதேஷ் கிட்ட இருந்து நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் யாருன்னா, ஒரு சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா அபிஷேக் சர்மா ஓப்பனர்ல பொழந்தாரு, பினிஷிங் ரோல்ல ஹார்திக் பாண்டியா. இருந்தாலும் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல இவங்க 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு கண்டிப்பா மேட்சை தோத்து இருப்போம். ஏன்னா அந்த மாதிரி பவுலிங் போட்டாங்க பும்ரா அண்ட் குல்தீப். இந்தியாவோட இந்த மாதிரி சிறப்பான பர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபைனல் போனது கப் அடிக்குமா அடிக்காதான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.